விட அதிகமான வலிகளையும் துயர்களையும் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்கிற நாவல் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். யயாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கார். அவருக்கு மாதவி அப்படிங்கிற ஒரு அழகான மகள் இருக்காங்க. யயாதி மன்னனை வந்து காலவ முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்க வராங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து கதவை இடுக்கலன்னு மாதவி பார்த்துட்ருக்காங்க. காலவரை பார்த்த உடனே மாதவிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ரொம்ப மென்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காதல் வயப்பட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவர் பேசிட்டு போனதும் தந்தைக்கிட்ட போய் மாதவி கேட்குறாங்க, இவர் யாருப்பா, வந்து என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யயாதி மன்னர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேம்மா, அந்த கதையை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஸ்வாமித்ர முனிவர் வந்து அவரோட ஆசிரமத்தில் இருந்தார். அப்போ தர்ம தேவதை வந்து வசிஷ்ட மகரிஷி ரூபத்தில் வந்து எனக்கு வந்து உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து உணவு தயார்